குட்டீஸ், இந்த வாரமும் நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூலில் வந்து ஏசப்பாவை நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதற்கு ஏசப்பா நம்ம எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா, எங்களுடைய சபையின் மூலமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் ஏற்படுத்தி தருகிறீங்க. இதன் மூலமாக சபையில் வந்து நேரடியாக ஆராதிக்கிற சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, சபையில் இல்லாமல் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. அது தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய செயல்களையும் நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும். உங்களை பற்றி நிறைய காரியங்களை, புதிய புதிய காரியங்களை ஏசப்பா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. இன்றைக்கும் உண்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு சோத்திரன்னு சொல்லி எல்லாரும் ஆரம்ப ஜெபமாக நம்ம ஜெபம் எல்லா கண்களை மூடுங்க. ஏசப்பா, இந்த சண்டே ஸ்கூல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. யாரெல்லாம் எங்களுக்கு உங்களை பற்றி பாடல் மூலமாக, கதைகள் மூலமாக, கேம்ஸ் மூலமாக உங்களை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் எங்களை ஏசப்பா சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உண்மை பற்றி சொல்வதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உண்மை பற்றி இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் இந்த சிறு வயதிலே கற்றுக்கொண்டு உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுக்கு அப்பா நேரடியாக சண்டே ஸ்கூலில் வந்து நாங்கள் இயேசுவை கண்டுகொள்வது போல இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ஏசப்பா அப்பா இப்படிப்பட்ட இயேசுவை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கும் நீர் உண்மை வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சண்டே ஸ்கூலிலும் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு கர்த்தரின் கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்ட துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். But you, Bethlehem, in the land of Judah, are not the least among the ruler of Judah. For out you shall come a ruler who will shepherd my people Israel. Then Herod, when he had secretly called the wise men, determined from them what time the star appeared. And he sent them to Bethlehem and said, Go and search carefully for the young child, and when you have found him, bring backward to me, that I may come and worship him also. When they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. When they saw the star, they rejoiced with exceedingly great joy. And when they had come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented gift to him, gold, frankincense, and myrrh. Then, being divinely warned in a dream that they should not return to Herod, they departed from their own country another way. Now when they had departed, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream, saying, Arise, take the child and his mother, flee to Egypt, and stay there until I bring you word. For Herod will seek the young child to destroy him. When he arose, he took the young child and his mother by night and departed from Egypt, and was there until the death of Herod, that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying, Out of Egypt I called my son. Amen. Our precious and holy God, thank you for everything you have done for us. Today we are going to worship and praise you. God, please give your wisdom and strength to us. In Jesus' name we pray. Amen. Let's sing the song, O Come All Ye Faithful. O come, all ye faithful.
Let's sing the song. Zion's daughter, now your heart is full of joy. In a cradle in the manger lies the holy boy. Zion's daughter, with a sweet angelic smile, holding in your arms the Christ child, resting for a while. Now the world is waiting, people want to hear what in Bethlehem had happened, what the Son, the Savior needs. Now I hope comes rising for another day, with eternal love and justice finally on the way. Zion's daughter, now your heart is full of joy. In a cradle in the manger lies the holy boy. Zion's daughter, with a sweet angelic smile, holding in your arms the Christ child, resting for a while. Zion's daughter, now your heart is full of joy. In a cradle in the manger lies the holy boy. Zion's daughter, with your sweet angelic smile, holding in your arms the Christ child, resting for a while. That's the way it happened many years ago, with the sky above the shining in a wondrous glow. Now the world is waiting, people want to hear what in Bethlehem had happened, that the Son, the Savior needs. Zion's daughter, now your heart is full of joy. In a cradle in the manger lies the holy boy. Zion's daughter, with your sweet angelic smile, holding in your arms the Christ child, resting for a while. Let's pray. Thank you, Lord, for this wonderful day and showing mercy on us. Guide us, lead us, and fill with your presence. In Jesus' name we pray, Amen. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கூட இந்த மிஷினரி ஸ்டோரி மூலமாக அவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி கூட நம்ம ஒரு மிஷினரி பற்றி பார்க்க போகிறோம். அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கனடா தேசத்தை சேர்ந்தவர். அதில் ரெஜினா அப்படிங்கிற ஊரில் 1933 பிறந்தார். இந்த மிஷினரி எப்படின்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவராக வளர்ந்தவர் தான். ஆனால் கிறிஸ்தவத்தில் அவருக்கு அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நல்ல ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லுகிற இடத்திற்கு அவர் அழைத்து கொண்டு போகப்பட்டாலும் ஆனாலும் அவர் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இல்லாத காரணத்தினால அது பாட்டுக்கு அவர் ரொம்ப விளையாடுவார். சர்ச்சில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசங்கம் பண்ணும்போது இந்த போதகருடைய படத்தை வரைகிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் தன்னுடைய கல்லூரி படிப்பதற்காக செல்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் இவரை தொடும்போது அவர் முழுவதுமாய் ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்குறார். அந்த காலேஜ் நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க முழுவதுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் இல்லாமல் நல்ல தாழ்மையை அவர் கற்றுக்கொள்கிறாரு. நல்ல தாழ்மை அவர் பிற்காலத்தில் ஊழியத்திற்கு அது மிகவும் அவருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு.
அவர் தாழ்மை நல்லா கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு படியாக அவர்கிட்ட பேசி ஊழியத்திற்காக அவர் வந்து ஆண்டவர் அழைக்கும்போது அவர் ஊழியம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பைபிள் காலேஜில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் பைபிள் காலேஜ் தியாலஜிக்கல் இறையியல் கல்லூரியில் அவங்க படிக்க போகிறாங்க. அவங்க படித்ததுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில் அவங்க படிக்கும்போது அங்கே வந்து அநேகர் மூலமாக அவங்க ஜெபம் பண்ண இன்னும் நல்ல ஆண்டவர் கூட நெருங்க அதிகமாக கற்றுக்கொண்டாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு திருச்சபையை சார்ந்து அந்த காலேஜ் நடத்தப்படும் போதுன்னா அந்த திருச்சபையில் நிறைய கூடுகைகள் புதிய கூடுகைகள் வந்து இவர் ஆரம்பித்து அதில் வல்லமையாக செய்திலாம் கொடுக்க ஆரம்பித்தார். இதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு மிஷினரி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு அவருக்கு உண்டாயிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மிஷினரி பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஜெர்மனி சீர்திருத்த திருச்சபை அங்கே இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது. கொரியா தேசத்துக்கு மிஷினரியாக போவதற்காக ஒரு அழைப்பு வருது. அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அவங்களோட மனைவி பேர் என்ன அப்படின்னா டாரத்தி. அவங்களோட இணைந்து அவங்க வந்து நர்ஸ் முடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து கொரியாவுக்கு போகிறாங்க. தென் கொரியாவில் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக கடந்து போகிறாங்க. அங்கே போனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே அதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் அமெரிக்கா தேசம் அவங்க மேலே போர் தொடுத்து அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. போர் நடக்க ஒரு சைடு, ஜனங்கள் இதனால் பசி பட்னியால் ரொம்ப வாடுறாங்க. அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுறதில்ல. வீடு உடைமைகள்லாம் திருடப்படுது, அதுவும் சேதப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால ஜனங்கள் ரொம்ப வருத்தத்துலேயும் பசியிலையும் தாகத்திலையும் இருக்கிற சூழ்நிலை உண்டாகுது. அவங்க ஆத்மாவில் விடுதலை இல்லை. இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப மனசு உடைந்து போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அந்த மொழியை நல்லா கற்றுக்கிட்டா தான் அவங்ககிட்ட பேச முடியும். அதனால் அந்த மொழியை கற்றுக்கிறாரு. சீக்கிரமாக அந்த கொரியன் மொழியை கற்றுக்கிறாரு. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இவர் சீக்கிரம் கற்றுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அநேக ஜனங்கள் இப்படி ஆதரவு வச்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தராக போய் பார்க்கும்போது அந்த அளவு ஆண்டவரை பற்றி இன்னும் ரீச் ஆகாது அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா அதிகமாக நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போதே அதிகமான நபர்கள் அதை கேட்கணும் அப்படின்ட்டு அவர் நினச்சி என்ன பண்ணார்னா வானொலி வச்சு டேப் ரெக்கார்டு இப்போ ஒளிப்பிறக்கிகள் மைக்லாம் வச்சு தெருவாக இருந்து அநேகருக்கு கேட்குற மாதிரி சத்தமாக பிரசங்கம் பண்ணுவார். இதன் மூலமாக அநேக ஜனங்கள் ஏன்னா அவங்க ஆதரவற்று வருத்தத்தில் இருக்கும்போது இந்த ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க வந்து அநேகர் மனசு உடைஞ்சி ஆண்டவர்கிட்ட தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அநேக எதிர்ப்புகள் வந்தாலும் இவர் எந்த விதத்திலையும் ஊழியத்தை விடாதபடிக்கு அவர் செஞ்சுட்டே இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன பண்ணாருன்னா விபச்சாரம் செய்கிற இளம் பெண்கள் மத்தியில் ஊழியம் பண்ணார். அந்த விபச்சார விடுதலையை போயிட்டு வேதாகம கல்லூரியை கூட அவர் நடத்தினார். அந்த அளவு துணிச்சல் உள்ளவர் தான் இவர். வேதாகம கல்லூரியை நடத்துவதற்கு அநேக வேத வார்த்தைகளை நல்லா கற்றுக்கொண்டு அதில் நிறைய நேரம் ஆர்வமாக அந்த இதெல்லாம் பைபிள் வசனங்கள்லாம் தியானித்து அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் நல்ல அழகாக சொல்லி கொடுப்பாரு. இதன் மூலமாக அங்கே இருக்கிற பெண்கள் அவங்க பாவம் செய்து அதை விட முடியாதவங்களும் இருப்பாங்க. சில பேர் அது பாவம் தெரியாதவர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இளம்பெண்கள் மத்தியிலும் அது பேச ஆரம்பிச்சிச்சு. அநேக பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த விபச்சார தொழிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வர ஆரம்பித்தோடனே அதை நடத்துகிறவங்க அந்த விபச்சார தொழிலை நடத்துகிற பெண்கள் அதாவது தரகர்கள் இருப்பாங்கள்ல அந்த தரகர்களுக்கு ரொம்ப கோபம் இவர் மேலே உருவாகுது. இதனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிகமாக இவங்க அடிச்சிருக்காங்களாம். ஆனால் ஒரு தடவையும் அவர் எதையும் எதிர்த்து பேச மாட்டார். வேதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கணத்தில் அடைஞ்சால் மறு கணத்தை திருப்பி கொடு, அந்த வசனத்தின்படி மறு கணத்தை திருப்பி கொடுக்க அவர் ரெடியாக இருந்தார். அநேக தரம் அந்த விடுதிகளில் அவர் வந்து அடி வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த விடுதிக்கு போகிறத அவர் நிப்பாட்டுறதே கிடையாது. இங்கே இருக்கிற அநேக பெண்கள் மற்றும் அநேக இடங்களில் இந்த மாதிரி விபச்சாரம் செய்கிற பெண்களை பார்த்து ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வந்தார். இதன் மூலமாய் அந்த தரகர்கள் கூட ரட்சிக்கப்பட்டாங்களாம். அது மாத்திரம் இல்லை, இந்த ரோடுகளில் மற்ற இடங்களில் கொஞ்சம் பிச்சை எடுக்கிற சின்ன குழந்தைகள் மத்தியில் ஊழியம் செய்து அந்த பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். நல்ல கல்வி கொடுத்து அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டது இவங்க மூலமாக. ஆண்டவர் ஒரு மூலமாக ஆதரவற்ற பிள்ளைகள்
மற்றும் இந்த விபச்சார தொழிலில் இருக்கிறவங்க, அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு இந்த குடும்பங்கள், ஏழை ஜனங்கள் மத்தியில் இவர் மூலமாக அநேக காரியங்கள் செய்யப்பட்டது, அநேக உதவிகள் செய்தார். அதுக்கப்புறம் மருத்துவ உதவிகள் இவங்க ஒய்ஃப் மூலமாக வழங்கப்பட்டது. இவங்க இருவரும் சேர்ந்து அநேக ஆண்டுகள் அங்கே வந்து ஒரு 18 வருடங்கள் அங்கே வந்து ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செய்து அநேக ஆத்துமக்களை ஆதாயம் செய்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்ப கனடாவுக்கு திரும்பி வராங்க. கனடாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பயின்ற அந்த கல்லூரியிலேயே அவங்க வந்து டீச்சராக, ஆசிரியராக பொறுப்பேற்று அவங்க வந்து தொடர்ந்து பைபிளை பற்றி விளக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முதிர் வயதில் அவங்க பார்வை இழந்து அதுக்கப்புறம் 1 வருடம் காலமாக அப்படி மரணப்படுக்கையிலேருந்து அவங்க இறந்து போனாங்க. அவங்க ஊழியத்தை பார்த்தோன்னா ரொம்ப சவாலான ஊழியம். ஆனால் அவருடைய ஊழியத்தில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவர் நடத்தி காமிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த நாட்களில் அடிபட்டோம் அப்படின்னு அவர் எங்கேயும் ஓடி ஒழியலை. அவர் அந்த நாட்கள் அவரை அர்ப்பணிச்சனால தான் அந்த இடத்துல இந்த விபச்சார பெண்கள், பிச்சைக்கார சிறு பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் அநேக ஆதரவற்ற பிள்ளைகள் நம்மக்கிட்ட இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம வளரும்போது அநேகரை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம்மளால் இயன்ற உதவிகளையும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையா, ஏசப்பாவை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ அந்த ஜனங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கர்த்தரை பிடித்துக்கொள்ள அது வாய்ப்பாக இருக்கும். சரியா? இன்னும் இன்னொரு கதை மூலமாக உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓகேவா? பாய் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம வேதாகமத்தில் உள்ள ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இப்போ நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு வெளிப்பாட்டின் ஆவியை பெற்று மகத்துவங்களை பறைசாற்ற என்னை பயன்படுத்தும். வெளிப்பாட்டின் ஆவின்னா என்னது? தேவனுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கிடுறது. தேவன் நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றாங்க, நம்மளை குறித்து, மற்றவங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க, பின்னால வர்றத முன்னாலே நம்ம என்ன செய்யறது? தேவனுடைய ஆவியினால அறிஞ்சுக்கிடுறது. மற்றவங்களுக்கு தெரியாத, புரியாத உண்மைகளை ஆண்டவருடைய ஆவியினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்றது தான் என்னது? வெளிப்பாட்டின் ஆவி. இந்த வெளிப்பாட்டின் ஆவி ஒருத்தனுக்குள்ள இருந்ததுனால அவங்க என்ன நல்ல காரியங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். ஓகேவா? உனக்கு ஏற்கனவே அக்கா எலிசாவை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி தானே? இந்த எலிசா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. எலியாட்ட இருந்து ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டவங்க. இந்த எலிசாக்குள்ள இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் ஆவி இருந்துச்சு. ஓகேவா குட்டீஸ்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எலிசா கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஊழியத்தை ஆண்டவருடைய கிருபையினால செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு எல்லாரும் சேர்ந்து இருந்தோடனே ரொம்ப ஒன்று போல இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நமக்குன்னு ஒரு இடத்த உண்டாக்கிக்கணுமா அப்படின்னு இந்த எலிசாட்ட போய் கேட்டாங்க. அப்போ இந்த எலிசா சொன்னாங்க, சரி போங்க அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் என்ன செஞ்சாங்க? தனக்குன்னு ஒரு பிளேஸை உண்டாக்கிக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தங்க மட்டும் இந்த எலிசாட்ட வந்து, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எலிசாவும் சரி அப்படின்ட்டு போனாங்க. போகும்போது யோர்தான் நதி அங்க போகும்போது அந்த அவங்களுக்கு இடம் எதுவும் கெட்டணும்னா என்ன செய்யணும்? மரங்கள்லாம் வேணும், அப்படிதானே? அதனால இந்த யோர்தான் நதி ஓரமா இருக்கிற மரத்தை என்ன செஞ்சாங்க? ஏறி நல்லா வெட்டிட்டு இருந்தாங்க. எதை வச்சு வெட்டுவாங்க? இரும்பு கோடாரி வச்சு வெட்டுவாங்க, அப்படிதானே? அப்படி கோடாரியை வச்சு வெட்டிட்டு இருக்கும்போது இந்த கோடாரி என்ன செஞ்சுட்டு கீழே ஓடுற தண்ணியில தொப்புன்னு விழுந்தோடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா அந்த கோடாரியை இன்னொருத்தங்கிட்ட இருந்து தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க வாங்கி வெட்டிட்டு இருந்தாங்க. உடனே ஐயோ என் ஆண்டவனே இப்படி விழுந்துட்டு நானே இரவுலா கடனா வாங்கிட்டு வந்தது அப்படின்னோடனே இந்த எலிசா கேட்டாங்க, எங்க விழுந்துச்சு அப்படின்னாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தா நம்ம கரெக்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலும் அது விழுந்த இடத்த மட்டும் என்ன செஞ்சாங்க? இங்கதான் விழுந்துச்சு அப்படின்னு காட்டினாங்க. உடனே இந்த எலிசா ஒரு மர கொப்பை வெட்டி அதுக்கு நேரா போட்டாங்க. இந்த இரும்பு என்ன செஞ்சுட்டு அப்படியே மேல வந்து மிதந்துட்டு. ஆச்சரியமா இருக்குல்ல? இரும்பு மிதக்குமா? மிதக்காதுல்ல. ஆனா இவங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை இருந்துச்சு, அப்படித்தானே? ஏற்கனவே ரெட்டிப்பான
வரம் வச்சிருக்காங்க. அதனால ஆண்டவருடைய ஆவியினால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை மேலே வரைச்சிட்டாங்க. மேலே வந்தோடனே எடுத்துக்கோ அப்படின்னோடனே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஆண்டவருடைய அந்த வல்லமையை வச்சு நிறைய அற்புதங்களை இந்த எலிசா செஞ்சுட்டே வந்தாங்க. இப்போ சீரிய ராஜா, இஸ்ரவேல் ராஜா, இப்படி 2 ராஜாக்கள் இருக்காங்க. ராஜாக்களுக்கு என்ன ஒரு இப்போ நாட்டுக்கு நாடு சண்டை வரும், அப்படிதானே? அதே மாதிரி இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, அவனுக்கு விரோதமா அவன் பட்டணத்துல போய் இங்க என்ன செய்யணும், நம்ம பதிவு இருக்கணும், அப்புறம் அவங்கள எப்படியாவது என்ன செஞ்சிடணும், சிறைப்பிடிச்சிடணும், இந்த பட்டணத்தை நமக்கு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேசத்துல உள்ள எல்லா மந்திரிகள், ஆலோசனைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ஆலோசனை பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு ஆலோசனை பண்ணா அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்படிதானே? அப்படி அவங்ககிட்ட மட்டும் கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தன்னுடைய படைகளை அங்கங்க அனுப்பி இருக்க வைப்பாங்க. இது யாருக்கு தெரிஞ்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜாட்ட இருக்கிற அந்த எலிசாக்கு ஆண்டவருடைய வல்லமையினால, ஆண்டவர் வெளிப்படுத்துற அந்த ஆவி இருந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஆள் அனுப்பி, எலிசா இஸ்ரவேல் ராஜாட்ட ஒரு ஆள் அனுப்பி சொல்றாங்க, இந்தந்த இடத்துக்கு நீ போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு, ஏன்னா சீரிய ராஜா அப்படிங்க ஆள் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உடனே இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சுட்டாங்க, இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கங்க ஒரு மனுஷனை மட்டும் அனுப்பி அவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. போய் பார்த்தா இந்த எலிசா சொன்ன மாதிரியே அந்த எந்தெந்த இடத்துல சொன்னாங்களோ அத்தனை இடத்துலையும் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த சீரிய ராஜா ஆட்களை வச்சிருந்தாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சவங்க போவாங்களா, எதுக்கும் வெளியே போக மாட்டாங்க தானே, அப்படி தன்னை நிறைய நேரம் பாதுகாத்து கொண்டாங்க. இப்படி போயிட்டே இருந்தோடனே இந்த சீரிய ராஜாவுக்கு ரொம்ப கோபமும் சந்தேகமும் வந்துட்டு ரொம்ப மனசுல குழப்பம். என்னடா நம்ம எங்க போய் வச்சாலும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சேஃபா வச்சுக்கிட்டாங்க, நம்மகிட்ட உள்ள யாரோ ஒருத்தர் போய் என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜாட்ட போய் இந்த இடத்துக்குலாம் வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் அந்த உளவாளின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி, அப்படி சொல்ற யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, இல்ல ராஜாவே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இஸ்ரவேல் ராஜாக்கு எலியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, நீங்க பெட்ரூம்ல குசுன்னு பேசினா கூட என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவி இருக்கு, அதனால அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. உடனே இந்த சீரிய ராஜாக்கு இப்போ கோவம் வருது. யார் மேல? எலிசா மேல கோவம் வருது. இந்த எலிசாவை என்ன செய்யுங்க, எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க, ரதங்களை அனுப்புறாங்க, குதிரைகளை அனுப்புறாங்க, அவங்களுடைய இராணுவத்தெல்லாம் அனுப்புறாங்க. எங்கன்னா இப்போ தோத்தான்ல இந்த எலியா இருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, அங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த தோத்தான் பட்டணத்தை நைட்டோட நைட்டா என்ன செஞ்சிடணும், சுத்தி எப்படியாவது இந்த எலியாவை என்ன செஞ்சிடணும், தூக்கிட்டு வந்து ஒண்ணு போட்டுடணும் அப்படிங்கிற பிளான்ல இவ்வளவு பேரையே அனுப்புறாங்க. இந்த சீரிய ராஜா எங்கெல்லாம் போறாருங்கிறது தெரிஞ்ச இந்த எலிசாக்கு இது தெரியாமையா இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன செஞ்சிருக்கான், பெரிய படையெல்லாம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சேஃபா இருந்துட்டாங்க. பிறகு காலையிலே அவங்க எலிசாவுடைய வேலைக்கார வந்து வெளியே பார்க்காங்க, பயங்கரமா என்ன செஞ்சிருக்கு, ஆர்மியே சுத்தி நிக்கி, குதிரை படை எல்லா படைகளும் நிக்கி. உடனே எலிசாட்ட போய், ஐயோ ஆண்டவனே நீங்க பாத்தீங்களா வெளியே போய் என்ன இருக்குன்னு? உடனே இந்த எலிசா ரொம்ப கூலா சொன்னாங்க, பயப்படாத, நான் அவங்களோட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மோட இருக்கிறவங்க எத்தனை பேரு, ரொம்ப அதிகம், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தாவே, இவன் பார்க்க முடியும் கண்களை என்ன செய்யுங்க, திறந்துருங்க அப்படின்னு சொல்லினோடனே அந்த வேலைக்காரனுடைய கண்ணு நல்லா திறந்துருச்சு. திறந்த உடனே அவங்க பார்த்தா இந்த எலிசாவை சுத்தில என்ன இருக்கு அப்படின்னா, அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் நிக்கிறத பார்த்தாங்க. அந்த ராஜா அனுப்புனது என்னது, வெறும் குதிரையும் ரதமும் ராணுவம் தான். ஆனா ஆண்டு கொடுத்த பாதுகாப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அக்கினி மயமா, யாருமே தீக்கிட்ட யாரும் போவாங்களா, போக முடியாது தானே. அதே மாதிரி அக்கினி மயமா அப்படியே நெருப்பா இருக்குச்சு அந்த எலிசாவை சுத்தி, ராணுவம் குதிரைகளும் அப்படி நிக்கி.
அதை பார்த்தோன்னே இந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. அவனுக்கு தெரியும் தானே எலிசாவை பற்றி, அதனால சரி நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தான். இப்போ இந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு கண்ணு திறக்கப்பட்டதுனால என்ன செஞ்சு அதை பார்த்தான். கீழே அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சீரிய இராணுவத்துக்கு இந்த பாதுகாப்பு தெரியல. உடனே என்ன செய்றாங்க, அவனை பிடிக்கிறதுக்கு வேகமாக வராங்க. உடனே இந்த எலிசா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யட்டும், நல்லா கண் மயக்கம் உண்டாகட்டும், கண்ணு சொருகி போட்டோம், என்ன செய்கிறோம், எங்கே வந்தோம், எங்கே போனோன்னே தெரியாது அப்படின்னா, அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோடனே அதே மாதிரி என்ன செஞ்சுட்டு எல்லாருக்கும் அப்படி ஆயிட்டு. உடனே இவங்க மேலே வந்தோடனே எலிசா கிட்டே என்ன செஞ்சுட்டாங்க, நேராக வந்தாங்க. அப்போ எலிசா சொன்னாங்க, நீங்கள் யாரு, எங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தேடி வந்த இடம் இது கிடையாது, இந்த பட்டணமும் இது கிடையாது, வாங்க நான் உங்களை அந்த நீங்கள் தேடி வந்த மனுஷன்கிட்டையும் அந்த பட்டணத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சமாரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே போய் சொல்கிறாங்க, கர்த்தாவே இவங்க கண்ணை திறந்துடலாம் அப்படின்னோடனே பழைய மாதிரி என்ன செஞ்சுட்டு இவங்க பார்க்காங்க. பார்த்தா ஐயோ நம்ம எங்கே வந்தோம், இப்போ சமாரியாவில் வந்து இருக்கோம், இந்த ராஜா என்ன செஞ்சிருவான், நம்மளை கொண்டு போட்டுருவானே அப்படின்னு பயந்தாங்க. அதே மாதிரி அந்த ராஜாவும் இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சாங்க, எலிசாட்ட வந்து இவங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுட்டா அப்படின்னு கேட்டாங்க. கொண்டு போடுறதுக்கு நான் கூப்பிட்டு வரல, அவங்களுக்கு என்ன செய்ய, நல்லா விருந்து வை, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு பசியார அவங்க தேசத்தை பார்த்து அவங்க ராஜாட்ட போட்டோம் அப்படின்னாங்க. உடனே இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சாங்க, பெரிய விருந்து வச்சு எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு அவங்க தேசத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இனிமே திருப்பி வருவாங்களா, அது மாதிரி வரவே இல்லை. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதம் வச்சு அவங்க தேசத்துக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ இனிமே திருப்பி வருவாங்களா, அது மாதிரி வரவே இல்லை. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமா அப்புறம் அந்த சீரிய இராணுவம் திருப்பி எந்த பிரச்சனைக்கோ படையெடுத்து வரவே இல்லை. அம்மா குட்டீஸ், இந்த வெளிப்பாட்டின் ஆவி நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்மளை சுற்றி எத்தனையோ வன்கண்கள், பொறாமைகள், மற்றவங்க நமக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, ஆண்டருக்கு விரோதமாக என்ன காரியம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆவியில் உணர்ந்தோம்னா நம்மையும் பாதுகாத்துக்கொள்வோம், நம்முடைய ஆத்மாவையும் என்ன செய்வோம், அப்படிப்பட்ட கன்னிகளுக்கு ஆண்டவர் விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. இப்போ நீ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும், இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் ஆவியை எனக்கு தாங்க ஏசப்பா, நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளையும் பாதுகாத்துக்கொள்வோம், நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்வோம், நம்முடைய தேசத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம். இந்த எலிசா அப்படிதானே செஞ்சாங்க, தன்னை மட்டுமா பாதுகாத்துக்கிட்டாங்க, அந்த தேசம் முழுவதுக்கும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய கிருபையினால ஆசீர்வாதமா இருந்தாங்க. அதே மாதிரி தேவன் நம்மளையும் கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனம் படிக்க போறோம். மனுஷன்கிட்ட இருந்து வர்ற எந்த ஞானமும் ஆலோசனையும் இதை நமக்கு வெளிப்படுத்தாது. தேவனிடத்திலிருந்து நம்ம பெறுற ஆவிதான் நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் வரங்களை தரும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, பாய், டேக் கேர். இப்போ ஒரு 5 கொஸ்டின் கேட்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பதிலை சென்ட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலிசாவோடு கூட இருந்தவர்கள் யார்? செகண்ட் கொஸ்டின், கோடாரி எங்கு விழுந்தது? தேர்ட் கொஸ்டின், எலிசாவின் சொல்லை கேட்டு தன்னை காத்து கொண்ட ராஜா யார்? ஃபோர்த் கொஸ்டின், எலிசா எங்கு இருப்பதாக அறிவிக்கப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், சீரியா ராஜா அனுப்பிய மனிதர்களை எலிசா எங்கு கூட்டிக் கொண்டு சென்றார்? ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பதிலை சென்ட் பண்ணி வைங்க. உங்க பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், இந்த வாரத்தோட தீம் வெளிப்பாட்டின் ஆவியை பெற்று உமது மகத்துவங்களை பறைசாற்ற என்னை பயன்படுத்தும். இந்த வாரம் பைபிள் ஸ்டோரியில் கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்ததும் எலிசா அந்த கோடாரியை
எடுத்து கொடுத்தாங்க, அப்படி தானே? ஸோ இந்த வாரம் நம்ம கிராஃப்ட் செக்ஷன்லேயும் இப்படி ஒரு கோடாரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கிராஃப்ட் செய்ய நம்மளுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படும்னா 2 A4 ஷீட் பேப்பர், கம், சிசர். A4 ஷீட் ஒன்று எடுத்து அதை நம்ம இப்படி ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்ட் இருக்குல்ல, இதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்த A4 ஷீட் பேப்பர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு லைன் தெரியுதா? இந்த லைனை இது பண்ணி பேஸ் பண்ணி இந்த சைட்லேருந்து எண்டுலேருந்து பேப்பர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைடும் பேப்பர் எடுத்து இப்படி வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது திரும்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். அதே போல் இங்கேயும் ஒரு ஃபோல்ட். இது இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பேப்பருக்குள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணிடணும். அதே போல் இந்த சைடு இப்போ இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோடாரி செய்ய 2 அந்த பீசஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை எடுத்து இதில் எங்கே கரெக்டாக வைக்கணும்னு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணி, இந்த சைடும் கொஞ்சம் கட், அதே போல் இந்த சைடு. இப்போ இந்த இதை இதுக்குள்ளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சண்டே ஸ்கூலில் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நல்ல பாடல் கதைகள் எல்லாம் கேட்டீங்க. தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலில் பாருங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நான் தலைகளை தாழ்த்தி ஏசப்பா அந்த சண்டே ஸ்கூலில் நமக்கு நிறைவாக நடத்தி தந்ததுக்காக நன்றி சொல்லலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நல்ல வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவர் இந்த சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு நீ நிறைவாய் நடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. பாடல் கதைகள் வசனங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீரே கூட இருந்து எங்களுக்கு நடத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு வசனங்கள் கதைகளை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அந்த வசனங்களை மறந்து விடாதபடி அவர்கள் பிரயோஜனப்படுத்த தேவன் கிருபைதாங்க. நல்ல ஞானத்தை படிப்பதற்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.